வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதா? பொய்க்கு மேக்கப் போட்டால் உண்மையாகி விடாது முதல்வர். அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு ஓடினார்கள். ஸ்டாலினின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கு அதிமுகவின் பதில் என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக சட்டத்துறை இணை செயலாளர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்கள். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். எப்பொழுதும் நிகழ்ச்சியில் விவாதத்தை தொடங்கும் பொழுது இணையத்தின் வழியாக இணைந்திருப்பவர்களிடமிருந்துதான் விவாதம் ஆரம்பிக்கும். ஆனால் இன்று அதிமுகவின் பதில் என்ன என்பதுதான் நம்முடைய தலைப்பின் கடைசி வரியாக இருப்பதால் அதிமுகவோட பதில் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் விஜயகுமார் அவர்களிடமிருந்து. விஜயகுமார் சார், நீங்க சொல்லுங்க. முதல்வர் அரசு விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு நலத்திட்டங்கள் திமுக செயல்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை. ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை எல்லாம் தன்னுடைய திட்டங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார் இபிஎஸ் அவர்கள். அதுவும் திமுகவில் வரிசையாக பல திட்டங்களை பட்டியலிட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களிடம் நல்லபடியாக சென்று சேர்ந்திருப்பதால் இபிஎஸ் அவர்கள் கலக்கத்தில் உள்ளதால் இந்த மாதிரியான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் என்று நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சில குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்க விரும்புகிறேன். அதாவது ராஷ்டிரவினுடைய நேயர்களுக்கும் நெறியாளரான உங்களுக்கும் என் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அதாவது முதலமைச்சர் ஒரு கழகத்தில் அவர் தான் இருந்து ஆட்சி பீடம் முடிகிற நேரத்தில் அடுக்கடுக்கான அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியின் மீது அள்ளி வீசியிருக்கிறார். அதாவது எப்பவுமே எங்களுடைய திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திட்டங்களாலேயே வெற்றி பெறுகிறது. அந்த திட்டங்கள் எந்த நாளும் பேசப்படுகின்ற திட்டங்கள். நிறைய திட்டங்களை நான் சொல்லுவேன். 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு குடிசை ஒரு விளக்கிலிருந்து, இலவச வேட்டி சேலையிலிருந்து, சத்துணவு திட்டத்திலிருந்து, 12,600 பேருக்கு முதலாக விஏஓ வேலை கொடுத்ததுலேருந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. இருந்தாலும் அதை பின்னால் சொல்கிறேன். முத்தாய்ப்பான 3 திட்டங்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறவரை இந்த சாதனை பேசப்படுகின்ற சாதனை. எங்கள் அம்மா புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் வரலாறு படித்தவர். அதனால தான் சக்கரவர்த்தி அசோக சக்கரவர்த்தி கலிங்க போரை கடைசி போராக வைத்து கலிங்கத்தின் மீது போர் தொடுத்து விட்டு நாடு பிடிக்க மக்களை கொன்று தான் நாடு பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இல்லை என்று புத்த மௌத்தத்தை துறவி ஏரி குளம் கண்மாய் ரோடுகளை அமைத்ததாக வரலாறு உண்டு. அந்த அசோக சக்கரவர்த்தியுடைய வரலாறை அம்மா படித்த காரணத்தினால்தான் நீர் சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்று அந்த நீர் சேமிப்பு திட்டத்தை இந்த திமுக அரசு செயல்படுத்துகிறதா? அடுத்தது எங்கள் அம்மா இலக்கியம் படித்தவர். மாசாறு பெண்ணே மணிமுத்து ஆரே என்று கோவலன் மாதவியை கொஞ்சின காரணத்தினால் சாட்சியா மணிமேகலை பிறந்தாள். அந்த மணிமேகலை கையில் அமுத சுரபி ஒன்று இருந்ததாம். ஏழை எளிய மக்களுடைய பசி ஆற்றிய அந்த அமுத சுரபி என்ற பாத்திரம். அதுபோல ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் அவர்கள் பசியை போக்க வேண்டும் என்பதற்காக அம்மா உணவக திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு எங்கள் அம்மா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை பார்த்து திரைப்படம் எடுத்தால் அந்த திரைப்படத்திற்கும் ஜனாதிபதி விருது வழங்கப்படும் என்பதற்காகத்தான். தாய்ப்பாலை நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பாலை நீ குடித்து கண்ணு உறங்கு நல்லபடி, அடுத்து ஒரு பிறவி இருந்து ஆணாக நீ பிறந்தால் பூமியில இடம் இருக்கும், போய் வாடி அன்னைக்கிளி என்று பெண் பிள்ளைகள் பிறந்தால் கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தொட்டில் குழந்தை என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா. அது அதிமுக அரசு என்பதை இன்றைய முதலமைச்சருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த திட்டத்தை பார்த்து தான் ஆசியா நாட்டிலிருந்து பிறந்து அந்த கல்கத்தா மாநகரத்தில் இறங்கும் போது ஒரு தொழுநோயாளியை பார்த்துட்டு அன்னை தெரசா அந்த அவனுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்று முந்தானை ஏந்து கொண்டு பிச்சை எடுத்து அந்த பசியை போக்கிறான். அன்னை தெரசா தாய் எங்கள் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்த வரலாறு ஏனோ இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியவில்லை. அது மட்டுமா இல்ல, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். நீங்களும் ஆரம்பிச்சதுல இருந்து வார்த்தைக்கு வார்த்தை அம்மா கொண்டு வந்த திட்டம், அம்மா கொண்டு வந்த திட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து இதய தெய்வம் அம்மால இருந்து அதன் பிறகு படிப்படியாக தான் எங்கள் எடப்பாடியாருடைய திட்டத்திற்கு நான் வருகிறேன். தாலிக்கு தங்கம்
அம்மா பசுமை வீடுகள், விலையில்லா ஆடு மாடுகள், அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு உடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்றதுக்காக ஆடு மாடுகளை நாங்கள் கொடுத்தோம். இவர்கள் கொடுத்தார்களா என்ற கேள்வியை முன்வைக்கிறேன். அதன் பிறகு எங்கள் எடப்பாடியார் என்ன கேட்டார், கொண்டு வந்தார் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். அனிதா என்கின்ற ஒரு மாணவி மரணத்தில் அரசியல் செய்தவர்களுக்கு மத்தியில் ஏழை எளிய மக்களுடைய மாணவர்களுடைய கனவை நினைவாக்கின்ற வழி மருத்துவக் கல்லூரியில் இடம் சேர்ப்பதற்காக 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் எங்கள் ஐயா எடப்பாடியார். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை கொண்டு வந்தவர் எங்கள் விவசாயிகளுக்கு மும்முனை திட்டத்தை கொண்டு வந்தவர் எங்கள் எடப்பாடியார். அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தவர் எங்கள் ஐயா எடப்பாடியார். 12,100 கோடி ரூபாய் விவசாய பயிர்கள் தள்ளுபடி செய்தவர் எங்கள் ஐயா. நானும் டெல்டாக்காரன் என்று மீத்தேனில் போய் திட்டத்தில் கையெழுத்து போட்டு வந்தவருக்கு மத்தியில் தஞ்சையை பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தது எங்கள் எடப்பாடியார். விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் எங்கள் எடப்பாடியார். 22,000 ரேஷன் கடைகளை கொண்டு வந்தது எங்கள் எடப்பாடியார். விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், கொரோனா காலத்தில் எல்லா மக்களும் போய் இலவசமாக உணவு உண்ணணுன்ற அம்மா உணவகத்தில் இலவசமாக உணவு கொடுத்தவர் எங்கள் எடப்பாடியார். குடிபராமரிப்பு திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்று பூத கண்ணாடியை போட்டு, மறைக்கிற கண்ணாடியை போட்டு, கூலிங் கிளாஸ் கண்ணாடியை போட்டு பார்க்கின்ற இன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஆளை பார்க்கின்ற கண்ணாடி அவருக்கு தொலைநோக்கு பார்வையோ கிட்ட பார்வையோ கண்ணில் கோளாறு காரணத்தால் அவருக்கு தெரியவில்லை. இதெல்லாம் கண் கோளாறை சரி செய்து கொண்டு விட்டு அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திட்டத்தால் எந்த நாளும் மக்களால் பேசப்படுகிறது. அந்த திட்டத்தினால தான் மக்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறார்கள். எப்போதும் வருகிற 2020 இதுக்கு முன்னாடி இந்த திட்டங்கள் எல்லாம் பட்டியலிட்டீங்க, அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களோட கண்ணிலையும் தெரியலையா? அதனாலதான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இவங்க ஆட்சிக்கு வராங்க. அடுத்து தொடர்ந்து நாங்க கேட்கல. இப்ப நீங்க செயல்படுத்தின திட்டங்கள்லாம் இதற்கு முன்னர் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தானே, மக்களோட கண்ணுக்கும் தெரியலையா, மக்களோட மனசுக்கும் புரியலையா? அதாவது இப்போ இவங்க என்னன்னா 1977 இருந்து 1989 வரை ஆட்சி செய்தது அதிமுக. 2011 2021 தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தது அதிமுக. இதே போல 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த வரலாறு 5 ஆண்டுகளோட போயிட்டு உட்கார்ந்துருவாங்க. எதிர்கட்சி வரிசையில் கூட அமர்ந்ததாக வரலாறு திமுகவுக்கு இல்லை. திமுக தனிச்சு நின்று ஜெயித்ததாகவும் வரலாறு இல்லை. கூட்டணி பலத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள் இது 2026 மக்கள் இதோ நல்ல திட்டங்களை, அதிமுகவினுடைய நல்ல திட்டங்களை, அதிமுக செய்த நல்லதில்லை நாம் மறந்துவிட்டு இவர்கள் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நாம் வாக்களித்து விட்டோமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் 2026 எடப்பாடியாரே வருக, நல்லாட்சி தருக என்று இருகரம் கூப்பி இதயம் மனம் உருகி வரவேற்கிறார்கள். இந்த வருகின்ற தேர்தலில் அதிமுக வெல்லும் என்பதற்கே பதிலாக அமையும். சரி, உங்களோட பதிலுக்கு வைத்திலிங்கம் சார் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வைத்திலிங்கம் சார், நீங்க இப்ப தொடரலாம் உங்கள் தரப்பு வாதம். அதாவது விஜய் ஏன் அதிமுக விமர்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி கிட்ட நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு எடப்பாடி சொன்ன பதில் தான், என்னத்தை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நாங்க தான் நல்லாட்சி தானே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அதற்குத்தான் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார், நீங்கள் என்ன வகையான நல்லாட்சியை கொடுத்தீர்கள் என்று உலகிற்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பட்டியல் சொல்றார். அதைத்தான் நான் இப்ப நினைவுபடுத்த கொண்ட எல்லாருக்கும். ஆனா இப்ப நண்பர் பட்டியலிட்ட நண்பர், ஆனா அதுல இருந்த குற்றச்சாட்டுகளை பத்தி கண்டுக்காம அது தாவி அதை ஓடுறார். இப்ப அவர் பேரே டெண்டர் பழனிசாமி. இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போய் டெண்டருக்கு போந்த சிபிஐ என்கொயரிக்கு விசாரணை நடத்தி உத்தரவிட்ட பிறகும் உச்ச நீதிமன்றம் போய் தடை கேட்டு இப்பொழுது சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு கொண்டிருக்கிறது. இப்ப நம்முடைய காவல்துறை விசாரணை நடந்து வருகிறது. நான் விசாரணை எதிர்கொள்ள தயார் என்று சொல்ல தயாராக இல்லாதவர். குட்கா ஊழல் என்ன நினைச்சது, கடைசி வரைக்கும் விஜயபாஸ்கர் மேலையும் டி கே ராஜேந்திரன் மேலையும் விசாரணைக்கே உத்தரவிட மறுத்தவர் தான் இந்த பழனிசாமி. அப்புறம் எப்படி? அது மட்டும் இல்ல, வருமான வரித்துறை ஒரு கோப்பை அனுப்புறாங்க, அது காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல இவர் எடப்பாடி தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றல, தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. என்னென்ன வாக்குறுதி நண்பர்கள் பட்டியலிட்டதுல ஒரு சில என்னன்னா, மகளிருக்கு 2 சக்கர வாகனம் எல்லாம் கொடுக்கிறதா சொல்லி ஒரு உத்தரவு, ஒரு உறுதிமொழி. அதுல 25,000 கடைசியா எங்க கல்வி தெரிஞ்சு கட்டணம் ஆன கதையா
முழுசா கொடுக்கல, 50% அல்லது 25,000 என்ற அளவு அது சுருங்கி விட்டது. அதுவும் 286 பேருக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. அதோட அந்த திட்டம் ஒழிஞ்சு போச்சு. அது மட்டும் தாலிக்கு தங்கத்தை பத்தி பேசினார். அந்த திட்டத்துல அவர் பதுக்கிய விட்டு விலகிய பொழுது 3.25 லட்சம் மனுக்கள் நிலுவையில் இருந்தன. அவ்வளவு தூரம் அது பெயர் அளவில் இருந்ததை தவிர செயல் அளவில் இல்லை. அம்மா கிளினிக் பத்தி பேசினார். ஒரு ஸ்டாஃப கூட, ஒரு டாக்டர் கூட நியமிக்காமல் ஒரு கிளினிக் எப்படி இயங்கும் என்பதற்கு அப்போதே கேள்வி கேட்டோம். அதற்கு பதிலே கிடையாது. தமிழ் தாய் சிலை 100 கோடியில நாங்க கொடுக்க போறோம், நாங்க அமைப்போம் அப்படின்னு சொன்ன கோவையில் அதை பற்றிய முன்வரிசை எதுவும் கிடையாது. அப்புறம் இந்த பொது இடங்கள் எல்லாம் இலவச வைஃபை கொடுப்போம்னாரு. அப்புறம் அவர் இப்ப விலையில்லா செல்போன், எல்லா கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் விலையில்லா செல்போன், இதெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் காத்தோட போச்சு. அவர் சொன்ன எந்த வாக்கும் நிறைவேற்றல. இத்தனைக்கும் அவர் சொல்லுக்குப்படி கேட்டுக்கிற ஒன்றிய அரசின் கீழ் இவர் பணியாற்றி இருக்கிறார். அப்பொழுது இருந்த இந்தியாவுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சர்வே போட்டாங்க. அதுல 20 இடங்கள்ல 19வது இடத்தில் இருந்ததுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி. எனவே இதுதான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதை ஒரு பெருமைக்குரியதாக அவர் சொல்லுவோம் என்று சொன்னால் அதை மக்கள் அதனால்தான் தூக்கி இருந்தார்கள். தோல்வி அதனால்தான் வெற்றியே காணாத பழனிசாமியாக ஆக்கிவிட்டார்கள். தேர்தலில் எந்த தேர்தலிலும் வெற்றியை காணாத ஒரு அரசியல் தலைவர் என்றால் அது பழனிசாமி தான் என்ற அளவுக்கு இன்றைக்கு முத்திரை பதிந்து விட்டது. எனவே மாறாக நாங்கள் தலைவர் எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்? அகில இந்தியாவிலேயே ஒரு எதிர் முகாமிலே இருக்கிற அந்த டெல்லியிலே ஆட்சி செய்வர்களுக்கு எதிரான அணியிலே இருந்து கொண்டு அவைகளை ஒருங்கிணைத்து அகில இந்திய அரசியலிலே ஒரு எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற பணியில நாங்கள் வெற்றி கொண்டிருக்கிற அந்த நிலையிலே கூட அவருடைய நிதி பகிர்விலே பாரபட்சம் காண்பிக்கும் நிலையில கூட இன்றைக்கு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். 2022 ஒன்றிய அரசுடைய பட்டியல், அந்த புள்ளிவிவர இலாக்கா கொடுத்த பட்டியலேயே இந்தியாவைய முன்னேற்ற பாதையிலே நடைபெறுகிற அரசு என்கிற பட்டியல்ல 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இது நாங்க கொடுத்த புள்ளிவிவரம் இல்ல, ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளிவிவரம். நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்களுக்கு நீங்கள் ஒரு விசாரணை எதிர்கொள்வதற்கு கூட தயாராக இல்லாத உங்களோடு ஒப்பிடுவது என்பது சரியல்ல. எங்களுடைய வெற்றி பயணம் தொடரும். தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு உரிய உரிமைகளை பெற்றுத் தருவதிலும் அதை நிலைநாட்டுவதிலும் எங்களுடைய சாதனை பட்டியல் தொடரும், வெற்றி பட்டியலும் தொடரும். 2026 விஜயன் சார் இல்ல அதாவது அண்ணன் மூத்தவர், அவர் தவறான தகவல்களை நிறைய கொடுத்திருக்கிறார். சரி, அந்த தகவல்களை எல்லாம் அப்படியே நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 2வது சுற்றுல உங்களோட கவுண்டரை நீங்க கொடுக்கலாம். விஜயன் சார், அதாவது 2 பேரும் அவர்களுடைய வாதத்தில் முன்வைத்த கருத்துக்களோட அடிப்படையில உங்களோட வாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்வர் அவர்கள் தான் செய்த சாதனைகளை பட்டியலிட்டிருக்கிறார். இப்போ வைத்திலிங்கம் சார் சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்களுடைய சாதனைகள் என்னவாக இருந்தாலும் மக்களுக்கு அது சென்று அடையாததனால்தான் சென்ற தேர்தலில் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தார்கள். இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுகவும் அதிமுகவும் பரஸ்பரம் சாட்டியிருக்கிறார்கள். மக்களோட பார்வையில் இது எந்த பாதையில் சென்று கொண்டது? அது உண்மைதான். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எடப்பாடியார் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர் காலத்தில் நிறைய செஞ்சுருக்கலாம், தொடர்ச்சியாக ஜெயலலிதாவும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் எடப்பாடியார் அவர் பண்ணலனால தானே மக்களுக்கு போய் சென்று அறையில. அவர் திட்டங்களை வகுத்திருந்தாலும் கூட அவர் செயல்படுற அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இல்லை. அது மக்களுக்கு போய் சென்று அடையலைனாலும் திறமை இல்லைன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அதனால தான் அவர் இந்த தடவை 2021 தோல்வியை தழுவினார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயும் தோல்வியை தழுவினாங்க. அதுக்கு உண்மையான ஒரு ரிசல்ட் அதுதான். மக்களாக கொடுத்தது. இப்போ நாங்கள் கொடுக்கலையே, திமுகவோ காங்கிரஸோ இந்த தேர்தலுக்கான போராட்டத்தெல்லாம் நடத்தணும் ஜெயிக்கிறதுக்கான. ஆனால் ரிசல்ட் கொடுத்தது யார்? மக்கள் தானே. அதனால் இதில் தெளிவாக தெரியுது எடப்பாடியார் டைமில் அவர் போட்ட திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று அடையலை. ஆனால் தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பர்சனலாக இப்போ பார்த்தீங்களா, ஒரு 4, 5, 6 கோயம்புத்தூர் போனார். கோயம்புத்தூருக்கு போயிட்டு நிறைய திட்டங்கள்ல அங்கே போயிட்டு விசாரித்து சில கோரிக்கைகளை விசாரித்தாலும் கூட 40,000 பேருக்கு ஒரே நல்ல பட்டா கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பெரம்பலூரும் அரியலூருக்கும் போயிட்டு
பல ஆயிரம் இது விஷயங்களை பண்ணியிருக்காரு. 21,800 பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவரு நேரடியா போயிட்டு பண்றது. இப்ப அதுதான் அந்த ஒரு விஷயம். அப்ப அப்படி பாத்தீங்கன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா பல அசம்பாவிதங்கள்லாம், பயங்கரமான அசம்பாவிதங்கள்லாம் எடப்பாடி அவர் டைம்ல தான் நடந்தது. ஸ்டெர்லைட் எடுத்துருங்க, 13 பேர் நின்று கொண்டானுங்க. அதெல்லாம் யாரும் ஜனங்க மறக்கல. அதே மாதிரி தகப்பனையும் பையனையும் ஸ்டேஷன்ல வச்சு, தூத்துக்குடி ஸ்டேஷன்ல வச்சு கொண்டு சாவடிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவர் வந்துட்டு அதுதான் சொல்றேன், நிறைய அந்த ஆட்சியை திறமையா நடத்தக்கூடிய முடியாதனால நிறைய விளைவுகளை செஞ்சனால 2021 படுதோல்வி அடைஞ்சாங்க. அதே மாதிரி சைமல்டேனியஸ்லி இப்போ லோக்சபா எலெக்ஷன்ல பழி தொடுப்பு என்ன பண்ணாங்க சொல்ல வரோம் அப்படின்னா, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயம், இப்போ காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொன்னா சிறப்பு, எல்லாத்திலையும் சிறப்புன்னு தான் சொல்றோம். நாங்கள் அதிமுக சிறப்பா பண்ணலாம் சொல்ல. எம்ஜிஆர் மாதிரி சிறப்பா பண்ணவர் யாரும் கிடையாது, டாக்டர் கலைஞர் மாதிரி சிறப்பா பண்ணவங்களும் யாரும் கிடையாது. ஆனா என்னன்னா இப்போ இருக்கிறதுனா சிறப்பா பண்ண, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ நான் ஒரு பெரம்பூர் பகுதியில் வகிக்கிறேன் சம் கிளியரன்ஸ் போர்டு, இப்போ புதுசாக பேர் மாற்றப்பட்டிருக்குது. அதுக்கு தமிழ்நாடு அர்பன் ஹபிடேட் டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அப்படி அதில் ஒரு அவங்களுக்கு பெனிஃபிஷியருக்கே சேல் டிடி கிடைக்கிறதுக்கான பிரச்சனைகள் அதிகம் இருக்கு. இப்போ அப்படின்னு சொன்னா இப்போ அதான் அதனுடைய அதிகாரி, முழுமை அதிகாரி, மேனேஜிங் டைரக்டர் பிரபாகர் ஐஎஸ் அருமையா பண்றாரு. ஆனா அவரு சொல்றத கீழே இருக்கிற அந்த செக்ரட்டரியோ இஓன்னு சொல்லுவாங்க, எஸ்டேட் ஆபீசரும் சரியா செய்யறது இல்ல. அது பார்த்து அப்படின்னு சொன்னா வேசார்புரில் உமார் ராணின்னு ஒருத்தர் இருக்காங்க. எனக்கு தெரியல அவங்க அதிமுகவை சார்ந்தவங்களா இல்ல பிஜேபியை சார்ந்தவங்களான்னு தெரியல. எல்லா நல்ல திட்டங்களையும் இந்த கவர்மெண்ட்டுக்கு, திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு கெட்ட பேரை கொண்டு வர முடியுமோ அது மாதிரி செய்ய. அதான் முதல்வர் அருமையா வேலை செஞ்சிருக்காரு, திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காரு, மக்கள் பலனடையக்கூடிய எல்லா விஷயம். அதான் உதாரணத்துக்கு 40,000 பட்டா ஒரே நாள்ல வழங்கினாரு. அந்த அளவுக்கு மக்கள் மேல ஒரு அன்பும் பாசம் உள்ள ஒரு முதல்வர். ஆனா இப்ப அதிகாரிகள் அதை சரியா செய்யணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நன்றி சார், நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நந்தகுமார் சார், திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும், தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். திட்டங்கள் தீட்டுவதற்கு முதலில் திறமையான அரசாங்கம் வேண்டும். இதெல்லாம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நோக்கி தான் இந்த டிபேட் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த விவாதத்தில் முதலாக கருத்தில் கொள்ள வேண்டியதுன்னு பார்த்தா, எந்த ஆட்சியில் தீட்டிய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவது? இல்லை, 2 ஆட்சியிலுமே சில நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ விஜயகுமார் பட்டியலிட்ட மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா காலத்தில் என்ன பண்ணாங்கன்ட்டு. பட் எடப்பாடி என்ன பண்ணாருங்கிறத சொல்கிறதுக்கு அவர்கிட்ட சரக்கு பெருசாக இல்லை. ஒரு எம்ஜிஆர் செஞ்சதோ ஜெயலலிதா அம்மா செஞ்சதையோ சொல்கிறாங்க. அதே மாதிரி திமுகவும் பார்த்திங்கனாக்கா, எனக்கு பர்சனலாக பிடிச்சது கலைஞர் இருக்கும்போது அவர் கொண்டு வந்த மினி பஸ் அருமையான திட்டம். எல்லா கிராமப்புறங்கள்லேயும் முக்கு மூளைக்கெல்லாம் மக்களை கொண்டு போய் சேர்த்துனது. உழவர் சந்தை, நமக்கு நாமே திட்டம், அதே மாதிரி சமத்துவபுரம், இதெல்லாம் ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இதெல்லாம் தொலைநோக்கு பார்வைகள். ஆனால் இன்றைக்கி ஐயா வைத்தியலிங்கம் அவர்களும் அதிமுக என்னென்னலாம் சொல்லி பண்ணாமல் விட்டாங்க, அதனால் தோத்தாங்கங்கிறத சொல்கிறார். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிகள், இன்றைக்கி உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்களே எடுத்துட்டோம்னாக்கா, இன்றைக்கி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, எந்த கட்சிக்குமே இன்றைக்கி தொலைநோக்கு பார்வைங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. உதாரணத்துக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி சமீபத்தில் இப்போது அரசாங்க ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டரை கத்தியில் குத்தி என்னென்ன, இது சமூக பிரச்சனை. இது சாதாரண ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் உண்டான பிரச்சனை இல்லை. இது அந்த சமூகத்தில் அடித்தட்டு மக்கள் தான் இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வட்டிக்கு கடன் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த காசை வாங்கிட்டு அவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவான். வட்டி கட்டினா கூட பரவாயில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு தரமற்றதாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்மார்களோ இன்றைக்கி எம்எல்ஏ எம்பிக்களோ யாராவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறத பார்க்குறோமா? அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ ஓடிட்டு இருக்கும்போது, இப்போ நம்மளுடைய தமிழக அமைச்சர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா, ஊரே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும்போது மன்னன் பிடில் வாசிச்சுட்டு இருந்தானா. அந்த மாதிரி இன்றைக்கி எப்பேற்பட்ட சமூக அவலங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ரேஷன் கார்டுக்கு பூரா நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னா, இதுதான் உங்களுடைய தொலைநோக்கு திட்டமா? இல்லை, ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, அவர் மாற்றுறாங்களோ மாற்றலையோ, அது இன்றைக்கி 2.25 லட்சம் கோடி ரேஷன் கார்டு இருக்குது. அப்போ 1000 ரூபானா ஒரு மாதத்துக்கு 2250 கோடி, ஒரு வருஷத்துக்கு 27,000 கோடி. 5 வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்தாங்களா, 1,35,000 கோடி சும்மா எடுத்து 1000 ரூபாய்.
அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி அரசாங்க ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இன்னைக்கு வந்து வசதி வாய்ந்த ஒரு நல்ல கட்டமைப்பு இருந்து தேவையான அளவுக்கு டாக்டர்கள் இருந்து அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் அதிகப்படுத்தி, அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை, இன்னைக்கு அதே மாதிரி அரசாங்க பள்ளிகள் எடுத்துக்கங்க. இன்னைக்கு எங்கேயாவது வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்னுடைய புள்ளி அங்கே சேர்த்துற அளவுக்கு இருக்கா? எங்கேயாவது ஒன்று வந்து நம்ம பார்க்குறோம், இந்த கலெக்டர் சேர்த்தினார், அந்த எஸ்பி சேர்த்தினாருன்னு ஒரு ஸ்போராடிக்காக அங்கே எங்கேயும் நியூஸ் வருமே ஒழிய எந்த எம்எல்ஏக்களுடைய இதோ எம்பியோ மந்திரிமார்களோ அவங்க குழந்தைங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? அவ்வளோ விடுங்க, வண்டு முருகன்களா இருக்காங்களா அவங்க குழந்தைங்க படிக்குதா கவர்மெண்ட் ஸ்கூலில்? அப்போ இன்னைக்கு வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் எங்க அதிகமாக தேவைப்படுது? ஒன்று படிப்பு, அறிவை வளர்த்தக்கூடிய படிப்பு. அந்த படிப்பு படித்ததுக்கப்புறம் அதுக்குண்டான சம்பாத்தியத்துக்கு உண்டான வேலை வாய்ப்பு. அடுத்தது தரமான மருத்துவம். இன்னைக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம் இது இருக்குது, நான் அது இல்லைன்னு சொல்லல. தரமானதா இருக்குதா? அப்படி தரமானதா இருந்தா இன்னைக்கு ஏன் வந்து வட்டிக்கு வாங்கிட்டு அவன் பிரைவேட் ஸ்கூலுக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போறான்? அப்போ இவ்வளோ பெரிய அவலங்கள் இருக்கும்போது இன்னைக்கு 1000 ரூபாய்ன்னு கொடுத்து இன்னைக்கு 1,27,000 கோடி வருஷத்துக்கு நீங்க வந்து சும்மா 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்கன்னாக்கா, அப்ப இது ஓட்டுக்காக காசு கொடுக்குறீங்கன்னு எடுக்காம என்ன பண்றது? இல்ல இதுல இன்னொன்னு முடிச்சிடறேன். சொன்னது அதேதான், நீங்க சொன்னது அதான் சொல்றேன். அந்த இந்த 1,27,000 கோடியை நீங்க வந்து அந்த பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்கும் மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவதற்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஆமா. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலைகள் என்ன, நாட்டு மக்களுக்கு தேவை என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவனுக்கு நல்ல கல்வி கொடுத்து அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அரசாங்க மருத்துவமனையில வந்து இன்னைக்கு உங்க குடும்பத்தையே எடுத்துக்கங்க மேடம், அதிக செலவு எங்க? ஒரு பெற்றோருக்கு பசங்களை படிக்க வைக்கிறது, வயசான காலத்தில் அப்பா அம்மாவுக்கு நமக்கும் மருத்துவம் பார்க்கறது, இது ரெண்டும் தான் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆக பெரும் செலவுகள். அப்போ இன்னைக்கு கவர்மெண்ட் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னாலும் தரமானதாக கொடுக்காதனால இன்னைக்கும் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ இந்த படிப்பு, நல்ல படிப்புக்கு உண்டான வேலை, மருத்துவம் தரமானது கொடுக்கும்போது நீங்க மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம், தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரும் அரசாங்கத்துக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுப்பான். சரி, அப்ப அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய பொருளாதாரம் ஏறும், மக்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். நல்லா இருக்கு. நம்ம தொடர்ந்து இப்போ அவங்க முதல்வரோட என்னென்ன நலத்திட்டங்களை வந்து அவர் செயல்படுத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தொடர்ச்சியாக நீங்க சொன்ன 2 குற்றச்சாட்டுகள், இந்த பக்கம் கல்வித்துறை, இந்த பக்கம் மருத்துவத்துறை, 2 துறைகளின் அமைச்சர்களும் தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளுக்கும் பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கும் சென்று கள ஆய்வு செய்து அங்க இருக்கக்கூடிய வசதிகளை எல்லாம் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு தரம் உயர்த்துவதற்கு பல நலத்திட்டங்களையும் பல நடவடிக்கைகளையும் எடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப அதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? அதாவது இவங்க சர்வேக்கு போறது, ஆடிட்டிங்க்கு போறதுக்கெல்லாம் பிரச்சனை எனக்கு இல்லை. போறாங்க, பண்றாங்க. வாட் இஸ் த ரிசல்ட்? என்ன எண்ட் ரிசல்ட், என்ன நெட் ரிசல்ட் என்ன? இப்போ நீங்கள் சொன்னீங்க பள்ளி கல்வித்துறைன்னு சொன்னீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து 497 டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸை இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் வார்டன் பொசிஷன் காலியாக இருக்குதுன்னு அதுக்கு வந்து விருப்பம் இருக்கவர்கள் அப்ளை பண்ணலான்னு சர்க்குலர் விட்டுருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இதை கேள்வி வந்து இன்னைக்கு கல்வி அமைச்சர்கிட்ட கேட்கும்போது இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறார். இதை பற்றி மருத்துவர் ராமதாஸ் வந்து அறிக்கை விட்டுருக்கார். அப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸை வந்து நீங்க பிற்பட்டோர் நலத்துறைக்கு வந்து நீங்க தாரவாத்து கொடுக்குறீங்களா? அப்ப இது தெரியாது. இந்த அளவுக்கு கூட சர்க்குலர் போனது கூட ஒரு அமைச்சருக்கு தெரியாதுங்கிறார். இது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஆபீசர் பண்ணிட முடியுமா? இதை அமைச்சருடைய ஒப்புதலில் இது கொள்கை முடிவு தானே இது. அப்ப நீங்க சொல்றீங்களே எல்லா இடத்துக்கும் இங்க வந்து ஆடிட்டிங் போறாங்க, சர்வே போறாங்கன்னு. அப்ப இந்த மாதிரி நடவடிக்கை நடந்தது கூட எனக்கு தெரியலன்னு ஒரு கல்வி அமைச்சர் சொல்றாருன்னா அவங்க போன சர்வேக்கும் ஆடிட்டிங் எல்லாம் நீங்க எப்படிப்பட்டது ஆடிட்டிங் நம்ம எடுத்துக்கிறது? அடுத்தது இல்ல, இன்னொன்னு வைத்தியலிங்கம் சார் வந்து நிறைய பட்டியலிட்டார். இப்ப வந்து அதிமுக சொல்லிட்டு எதெல்லாம் செய்யலன்னு. இப்ப நானும் கேட்கிறேன், நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்தா நாங்க ஒழிச்சிருவோம், மந்திர தந்திரம் இருக்குன்னாங்க, செஞ்சாங்களா? அதை செய்யல. எடப்பாடி அவர்கள் வந்து என்ன நல்லது செஞ்சாரோ இல்லையோ 7.5% விஜயகுமார் சொன்ன மாதிரி உள்ளொதுக்கீடு கொடுத்தாரு. ஆனா இதே திமுக 332வது தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்தா 10% கொடுப்போம்னாரு. கொடுத்தாரா? அப்போ 10% உங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன? மக்களுடைய அரசாங்க பள்ளி மாணவர்கள் வந்து நீட்டுக்கு போக முடியலங்கிறதானே. இந்த 7.5% 10 20% சேர்த்து கொடுங்களா, யாரு வேண்டாம்னா? இன்னும் அதிகமான ஆட்கள் போவாங்கல்ல. அடுத்தது ஒரே நிமிஷம், மாசம் ஒரு தடவை நாங்க வந்தா கரண்ட் பில்ல மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தினாங்களா? டீசல் பெட்ரோல் விலையை வந்து நாங்க குறைச்சாங்களா? இப்ப வந்து சிலிண்டருக்கு 1000 ரூபாய் சப்சிடி கொடுத்தாங்களா? அதே மாதிரி இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து நாங்க வந்தா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுப்போம் அப்படின்னாரு. இருக்கக்கூடிய டெம்பரவரி ஸ்டாஃப்ஸை பூரா பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் ஆக்குவோம்னாங்க. 70 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு 10% பென்ஷன் ஏத்தி தரோம்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க, அரசாங்க ஊழியர்கள் சங்கம் என்ன சொல்லுது,
ஓ அப்ப நீங்க வந்து எதிர்க்கட்சியா இருந்தா உங்களுக்கு அரசாங்க ஊழியர்கள் மேல வந்து அதிகபட்ச நலன் இருக்கும், அப்ப நாங்க அடுத்த எலெக்ஷன்ல உங்களை வந்து எதிர்க்கட்சி தலைவராக உங்களுக்கு நிர்ணயம் பண்றோம்ன்றாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கட்சிகள் எல்லாமே செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து எப்படியாவது ஒன்று ஆட்சிக்கு வந்தா போதுன்னு இந்த கட்சி அந்த கட்சியை மாத்தி மக்களை ஏமாத்தாதீங்க, செய்யக்கூடியதை செய்யுங்க. லாங் டேர்முக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஒரு 7.5 கோடி மக்கள் 2.25 கோடி மக்கள் வந்து மாசம் 1000 ரூபாய் உங்ககிட்ட வாங்கி தான் குடும்பம் நடத்த முடியுங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த 57 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளுக்கு இது அவமானம் இல்லையா? சரி, முக்கியமாக என்னன்னா, என்ன சொல்கிறீர்களோ அது முக்கியமல்ல, எதை சொல்கிறீர்களோ அதை செய்வதுதான் முக்கியம் என்று சாமானியனாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் நந்தகுமார் அவர்கள். வைத்திலிங்கம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாத திமுகவிற்கு 2026 என்பது நிச்சயமாக ஒரு கனவாகத்தான் இருக்கும் என்று நந்தகுமார் அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார். காங்கிரஸில் இருந்து வந்த குங்ஃபு விஜயன் அவர்களும் அரசாங்கம் நல்ல திட்டங்களை செயல்படுத்துகிறது, அமைச்சர்களும் அதை செயல்படுத்துகிறார்கள், ஆனால் அதிகாரிகள் அளவிலே அது செயல்படுத்த முடியாமல் போவதற்கான காரணம் என்ன என்பதை ஆலோசிக்கும் நேரம் இது என்று பட்டியலிட்டிருக்கிறார். இல்ல, விஜயன் அவர்கள் சுட்டிக்காட்டியது ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு அலுவலகத்தில் ஒரு அதிகாரி அரசுக்கு முரணான வகையில் இருந்து கொண்டு என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு சரி செய்யும். அதனால பொதுவான அரசின் மீதான விமர்சனமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விஜயகுமார் அவர்கள் வந்து இவர்கள் சொன்னது பட்டியல் வேற. ஆனா நண்பர் வந்து இந்த உரிமை தொகைக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைத்து உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த உரிமை தொகையை வந்து கழகம் முன்னெடுத்த இந்த திட்டத்தை பல காங்கிரஸ் அரசுகள், பல பாரதிய ஜனதா கட்சி அரசுகளுக்கெல்லாம் அதை பின்பற்றி வட மாநிலங்களிலே இப்பொழுது எல்லா மாநிலங்களிலேயும் இதை அமல்படுத்த துவங்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் இந்த தொகைகளை கல்விக்கும் மருத்துவத்திற்கும் போய் சேர வண்ணம் இது தனிப்பட்ட முறையிலே அவர்களும் வாக்கு வங்கி அரசு செய்கிறார்கள் என்று சொல்லுகிறாரா என்று எனக்கு புரியல. அது அல்ல. இன்னைக்கு இந்த உரிமை தொகையை பெறுகிற ஒரு மகளிர் எவ்வளவு தூரம் அந்த அவருடைய பொருளாதார ஒரு தற்சார்பை கட்டி காக்கிறார் என்று அவருக்குத்தான் தெரியும். அந்த உரிமை தொகை பெறுகிற மாணவனும் ஒரு மாணவியும் அது கல்விக்கு அளிக்கப்படுகிற தொகையாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வி வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய தொகையாக அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள், உடல் நலத்தோடு இருக்கிறார்கள் சொன்னால் அதுவும் நலத்துறையை மருத்துவ நலத்துறையை சார்ந்ததாக ஒரு உதவியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி அந்த தற்சார்பு என்கின்ற அந்த ஒரு நிலை அவர்களை கட்டி காக்கிற அந்த ஒரு உதவியாக இருக்கிற ஒரு தொகையை கொச்சைப்படுத்துகிற ஒரு விதமாக கருத்து சொல்ல வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் ஏதோ பணம் கொடுத்து வாங்குகிறார்கள் என்ற பொருளில் அவர் பேசுவது என்பது அவர்களை எல்லாம் இழிவுபடுத்துகிறார்கள் என்பதுதான் நான் கருதுகிறேன். அப்படி என்று சொன்னால் இதே திட்டத்தை அகில இந்திய அளவில் எல்லா கட்சியும் ஏற்று இருக்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுகிறோம், வெற்றியே காணாத தலைவர் இருக்காக ஒரு பழனிசாமி இருக்கிற பொழுது தோல்வியே காணாத தலைவராக எங்கள் தளபதி இருக்கிறார் என்பது உங்களுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கலாம். அதற்காக செய்கிற சாதனைகளை எல்லாம் மக்கள் நல சாதனைகளை எல்லாம் நீங்கள் வந்து கொச்சைப்படுத்த முயலாதீர்கள். இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையில இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? இனிமிக்கல் ஆட்டிடியூட், ஒரு விரோத மனப்பான்மையுடன் கூடிய ஒரு ஒன்றிய அரசை எதிர்த்து நம்முடைய உரிமைகளை பறித்துக் கொண்டு அவர்கள் மொழி இன உரிமைகளை பறித்து ஆட்சி நடத்துகிற ஒரு நிலையிலே நாங்கள் அவர்களை மீறி நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அகில இந்தியாவிலும் எல்லா மாநிலங்களிலும் இதை எதிர்த்து ஒன்றிய அரசுடைய ஒரு மேலாதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் நம்முடைய வரவு செலவு திட்டத்தை பார்த்தீர்களானால் ஒரு அரசு ஊழியர்களுக்கு போக ஒரு 10-15%, 20% தான் இந்த எல்லா செலவுகளையும் ஈடுகட்டக்கூடிய அளவில் அரசின் வரி இருக்கிறது. அதை வைத்து எல்லா துறைகளிலேயும் சமாளிக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் இந்த நிதி சுய திட்டங்களை தன் முயற்சியிலே விரிவுபடுத்துகிற அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிற வகையிலே ஜிஎஸ்டி என்ற ஒரு கொடுமையான திட்டத்தை கொண்டு வந்து, ஒரு அடக்குமுறை திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய நிதி மேலாண்மையை முடக்கி விட்டார்கள். இன்றைக்கு ஜிஎஸ்டி என்று சொன்னால் அவர்கள் வைத்ததுதான் சட்டம், அவர்கள் விரும்பும் போதுதான் கொடுப்பார்கள். புதிய வரி என்ற சிந்தனையே வரக்கூடாது என்ற அளவிலே நம்ம எல்லாம் சுருக்கி விட்டார்கள். ஜிஎஸ்டி என்ற அந்த ஒரு திட்டத்தின் கீழ மாநிலங்களுடைய வரி மேலாண்மை
துருக்கப்பட்டு விட்டது, முடக்கப்பட்டு விட்டது. இதிலிருந்து விடுபட்டால் தவிர எந்த மாநிலமும் தங்களுடைய வருவாயை பெருக்குவதற்கான முன் முயற்சிகளை, திட்டங்களையே முன்னெடுக்கவும் முடியாது, அமல்படுத்தவும் முடியாது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதிலே மாற்றங்கள் வர வேண்டும். இல்ல ஒண்ணு ஜிஎஸ்டி ஒடுக்கப்படணும், இல்லைன்னா அதுல மாற்றங்களை கொண்டு வந்து மாநிலங்களுடைய நிதி மேலாண்மைக்கு இடம் கொடுத்து அது மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதை செய்தால்தான் மாநிலங்கள் தங்களுடைய ஆட்சியிலே புதிய திட்டங்களை மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வசதி இருக்கும். இன்றைக்கு பொறுத்தவரையிலேயே நாங்கள் ஒரு வரலாற்று சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலேயும் இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலேயும் நம்மை பின்பற்றி அவர்கள் ஆட்சி செலுத்துகிறார்கள் என்று நிச்சயமாக உறுதியாக. சரிங்க சார், நிறைய பெருமையான தருணங்களை வந்து பட்டியலிட்டு கொண்டிருக்கிறீர்கள். விஜயகுமார் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். அவர் கடந்த முறையே அவர் குறுக்கிட்டாரு. அதாவது முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னாலே முதலீட்டாளர்கள் எல்லாம் பயந்து ஓடுகின்ற அளவிற்குத்தான் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இருந்தது. இப்பொழுது முதலீட்டாளர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் நமக்கான கதவுகள் திறந்திருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் வருகிறார்கள் என்று முதல்வர் பட்டியலிட்டிருந்தார். அதாவது அந்த முதலீடுகளை பற்றி பேசுகிறேன் நான். அவர் பேசும்போது அண்ணன் வந்து சில அவதூறுகளையும் பேசியிருக்கிறாரு. அதாவது வந்து டெண்டருடைய இதில் தானாக முன் வந்து ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்கு வந்து விசாரணை வேகமாக நடத்தி இது பண்ணது ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களே. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, அம்மா மினி கிளினிக்கில் வந்துட்டு இல்லவே இல்லை, அதில் ஒரு டாக்டர், ஒரு செவிலியர், அவர்களுக்கு உதவியாளர்கள், அப்படி 2000 மினி கிளினிக்கு தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருந்ததை மினி கிளினிக்கை மூடினது இவங்க தான். ரெண்டாவது என்னென்னா, பேசும்போது அண்ணன் பேசும்போது சொன்னார், சாத்தான்குளத்தை பற்றி பேசினார். அதில் ஜெயராஜ், ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அப்பா மகன் கொல்லப்பட்டதுக்கு இன்னையவரையிலையும் ஸ்ரீதர், அதில் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட காவலர்கள் இதுவரையும் ஜாமீன் கூட கிடைக்காம சிறை வாசத்தை அனுபவிக்கிறாங்க. குற்றம் செய்தவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர்றது அதுக்காக நாங்கள் இருக்கிறோம். இந்த ஆட்சி காலத்தில் நடந்த லாக்அப் மரணங்களுக்கெல்லாம் இதுவரையிலும் எதுவுமே இல்லை. அதே அம்மா சமுத்திரத்தில் ஒரு டிஎஸ்பி பல்வீந்தர் சிங்குன்றவர் பல்ல புடுங்கினார். அவரை இந்த அரசாங்கம் கைதே செய்யலைன்றது அண்ணனுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு பெட்டியை ஒன்று வச்சுருந்தார், பெரிய பெட்டி. அந்த பெட்டியில் கோரிக்கை மனுக்கள்லாம் போடுங்க, இதை வந்து நான் 100 நாளில் உங்களுக்கு முன்னாடி நான் திறப்பேன், திறந்து வச்சு இது பண்ணிவிடுவேன்னு சொல்லி சொன்னார். இன்னும் ஒரு 13 மாதமோ 12 மாதமோ தான் இருக்குது இவர் ஆட்சி முடியறதுக்கு. அந்த பெட்டியை எப்போது திறப்பார் அதை சொல்லுங்கள் அண்ணனை. ரெண்டாவது, இவங்க வந்து மாணவர்களுக்கு நாங்கள் வந்து லேப்டாப் கொடுத்தோம். அண்ணன் பேசும்போது எம்ஜிஆருடைய அம்மா புரட்சித் தலைவருடைய சாதனைகளை சொன்னார், அம்மாவுடைய சாதனைகளை எங்கே சொல்லாமல் போயிடுவார்னு அவரே சொல்லிட்டார். 7.5% இடஒதுக்கீடு வந்துட்டு இந்தியாவிலே பேசப்படுகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் எடப்பாடியார்னு அவர் சொன்னார். அதற்காக நன்றி. ரெண்டாவது வந்து நான் பேசுனதை தான் அவரும் பேசிட்டார். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் 520 வாக்குறுதிகள் தந்தார்கள். கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? ஆனால் சொல்கிறது பார்த்தா 80% 90% நிறைவேற்றி விட்டேன்னு வாய் கூசாமல் போய் பேசுகிறாங்க. விவசாய கடன் தள்ளுபடி செய்து விட்டார்களா? கல்வி கடனை தள்ளுபடி செய்து விட்டார்களா? நீட் தேர்வு ரத்து, எங்களுக்கு ரகசியம் தெரியும் நாங்களே, அந்த நீட் தேர்வு ரத்தை இது பண்ணுறாங்களா? புதிய ஓய்வூதியத்தை நாங்கள் வந்து கொண்டு வருவோம், புதிய ஓய்வூதியத்தை ரத்து பண்ணி பழைய ஓய்வு திட்டத்திலேயே நாங்கள் ஓய்வூதியம் வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்களா? அது போய் செய்துட்டாங்களா? மாதாந்திர மின்கட்டணத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னாங்களா? அது சொன்னாங்களா? கேஸ் சிலிண்டர்களுக்கு மானியம் வழங்குவேன்னு சொல்லி சொன்னாங்களே, அது பண்ணாங்களா? பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக நாங்கள் ஆக்கோன்னு வாக்கு கொடுத்தார்கள், அது செய்தார்களா? கொரோனா காலத்தில் உயிருக்கும் துச்சமென தூக்கி எரிஞ்சு விட்டு செவிலியர்கள் பணி செய்தார்களே, அந்த நர்ஸுகளுக்கு பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்களே, அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து விட்டார்களா? இவர் அண்ணன் பேசும்போது சொல்றார், மகளிர் உரிமை திட்டத்தை கூட எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஈரோடு கிழக்கில் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு பிரச்சாரம் பண்ணும்போது மகளிருக்கு உரிமை திட்டம் வழங்குவேன்னு சொல்லி சொன்னீங்களே, இவர் 2 ஆண்டுகளுக்கு முடிய போதே உங்கள் ஆட்சி காலம் இதுவரையிலே வழங்கலேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அவங்க அதில் 520 வாக்குறுதியில் என்ன வாக்குறுதி? எல்லா குடும்ப பெண்களுக்கும் வழங்குவோன்னு சொல்லிவிட்டு பணம் கொடுக்குற நேரத்தில் பெண்களுக்கு கூட தகுதியை ஒரு ஸ்கேலாக வச்சு, ஒரு அளவுகோலாக வச்சு 2.5 கோடி உள்ள குடும்ப அட்டைகள் உள்ளவங்களுக்கு 1.25 கோடி பேருக்கு தான் கொடுத்துட்டு மீதி 1.25 கோடி பேருக்கு இதுவரையிலும் இந்த பணத்தை வழங்கலையே, இதெல்லாம் வழங்கணும்னு சொல்லுவோம். இந்த ஆட்சி முடிய போது 42 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் இருக்கிறது குறுகிய காலத்தில் தான், இவங்க எப்போது வழங்குவாங்க? அதுக்கு பிறகு சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, இவங்க பிஜேபி இவங்க தான் கள்ள உறவுல இருக்கிறாங்களே, எதற்காக இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வீடுல அமலாக்கத்துறை உங்களுடைய செந்தில் பாலாஜி வீட்டில் இருக்கும்போது கூட்டணியில் இருக்கும்போது ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது அமைதியா இருந்தீங்களே, ஆதவ அர்ஜுனா
துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் செய்தார். அவர் துணை முதல்வராக ஆவதற்கு தகுதி இருந்தால் எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய திருமாவளவனுக்கு ஏன் துணை முதல்வராக ஆகக்கூடாது என்று ஒரு கேள்வியை முன்வைத்தார். அந்த விரிசல் ஏற்பட்டு போகுதோ என்ற காரணத்தினால இன்னைக்கு அவங்க வீட்டில் வந்துட்டு ஆய்வுலாம் மேற்கொள்றாங்க அமலாக்கத்துறை. அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்களே முதலீடு இருக்கிறது 10 ஆண்டுகள்ல 6,87,00,000 முதலீடுகள், நேரடி முதலீடுகள் கொண்டு வரப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 19 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். துபாய்க்கு நாங்க குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா போல, துருக்கிக்கு போல, ஜப்பானுக்கு போல, அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டல நாங்க. ஆனா உள்ளார்ந்த அன்போட இதய சுத்தியோட இந்த ஏழை எளிய மக்களுக்காக உழைத்த இயக்க அனைத்து இந்திய அந்த ஏழை எளிய மக்கள் தனக்காக உழைத்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று நினைத்திருந்தால் ஏன் இந்த தொடர் தோல்விகளை தொடர்ந்து அதிமுகவிற்கு கொடுத்தாங்க? 2011 இருந்து 2019 வரலையும் திமுக தோத்திருக்கிறது. இவர் சொல்றாரு. அதுதான் கேட்கிறேன். அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக மக்களை நினைத்து அவ்வளவு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருந்தால் அடுத்த ஆட்சியும் அவங்க கையில தானே கொடுத்திருக்கணும். அதாவது உண்மை மெயின் கதவை திறந்து வர்றதுக்கு முன்னாடி பொய் வந்து ஜன்னலை திறந்து ஊரை சுத்திட்டு வந்துடும். 10 ஆண்டு கால எங்களுடைய ஆட்சியில வந்துட்டு பொய்களை நிறைய பரப்பி இவங்களும் ஆட்சிக்கு வரணுமேன்ட்டு அள்ளி தெரிச்ச கோலம்பர் வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதிகள்லாம் தந்துட்டு எங்கே போராட்டம் நடக்குதோ அங்கே போய் நின்று நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி அதனால தான் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் சங்கம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து எதிர்கட்சியாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்களே உங்களை எதிர்கட்சி வரிசையில் வர தேர்தலில் உங்களை உட்கார வைப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைத்து அரசு ஊழியர்களும் இந்த ஆட்சியால் இந்த துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள். இவர்கள் 2026 நீங்க சொல்றீங்களே தோத்துக்கொண்டே வருகின்ற ஒரு இயக்கம் எல்லாரும் சொல்றீங்களே தோல்வியை சந்தித்துக் கொண்டே வருகிறார் எடப்பாடியார் என்று வெற்றியை நோக்கி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தை மேற்கொண்டிருக்கிறார். வெற்றியை நிச்சயம் பெறுவோம் நாங்க. உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதாவது தொடர் தோல்விகள் அல்ல, மக்கள் ஏமாந்து விட்டார்கள். தந்த வாக்களை மக்கள் ஏமாறவில்லை, மக்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் போட்டிருக்காரு. உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஆமா, இப்ப ஏன்னா அவர் சொல்றதுலயே அவர் மாட்டிக்கிட்டாரு. அப்படின்னா அம்மா ஏன் ஜெயிக்க போறாங்க 2வது தடவை? எடப்பாடியார் வந்துட்டு அம்மா விட்டு போனது அவர் ஆட்சி ஆண்டாரு, 4.5 வருஷம் இருந்தாரு. அவர் 2வது தடவை நிற்கும் போது தோத்துட்டாரு. ஆனா அம்மா 2வது தடவை வந்தாங்கல்ல, ஏன் வந்தாங்க? செஞ்சாங்க. நாங்க வந்துட்டு கூட்டணி கட்சியா இருக்குன்னு சில விஷயத்த மறுக்க முடியாது, செஞ்சாங்க அந்த அம்மா. உங்களால வர முடியல அப்படின்னு சொன்னா நீங்க செய்யற மாதிரி ஒரு இப்போ சொன்னாரு, பெருமையா சொன்னாரு 7.5% உள்ளுஒதுக்கீடு கொண்டு. அது ஏன் கொண்டாடிங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எங்களுக்கு தான் தெரியும். நீங்க பாமக திருப்தி பண்றதுக்கு கொண்டாந்த விஷயம் அது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க சார், இருங்க சாரி, அந்த மாதிரி 10.5% அது 7 சொல்லிட்டேன். அது எது நீங்க கொண்டாந்தீங்க? அதை எதுக்கு கொண்டாந்தீங்க? அந்த கதை எங்களுக்கு தெரியாதா? ஆனாலும் வந்துட்டு அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் எதிரொலிலாம் கிடையாது. அந்த டைம்ல பாமக வந்து உங்க கூட கூட்டணி வைக்க தயங்கும் போது அவங்களை திருப்தி பண்றதுக்கு கொண்டு வந்த விஷயம் சொல்லலாம். நிறைய விஷயத்த சொல்லலாம். அதுக்கப்புறம் இருங்க சார், நீங்க நிறைய பேசிட்டீங்க, நாங்க பேசிட்டோம். இருங்க, நீங்க 10% தான் சொல்றேன், 1 இயர் ஒதுக்கீடு தான் சொல்றேன். அவங்க பாமக யார் 1 இயர் தானே, அவங்களை திருப்தி பண்றதுக்கு சும்மா ஒரு நாடகம் ஆனதுதான் அது. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவர் சொன்னாரு கலைஞர் மகளிர் திட்டம், உரிமை திட்டம் வந்துட்டு சில எங்க தகுதியானவங்க தாங்க ஐஏஎஸ் ஆபிசர் லேடிஸா இருந்தா கொடுப்பாங்களாங்க. பேசுறதுல ஒரு லாஜிக் வேணுங்க. நாங்க எப்பவுமே வந்து கவுண்டர் பண்ண நீங்களே பேசிங்க. நான் என்ன சொல்றேன், எம்ஜிஆர் காலத்துல திட்டங்களை வகுக்கல நாங்க சொன்னோமா? அம்மையார் காலத்துல இருந்தது, ஆனா எம்ஜிஆர் காலத்துல இல்ல. ஆனா கலைஞர் காலத்துல அதிகமா இருந்தது. இப்ப வந்து முதல்வர் காலத்திலயும் இருந்துட்டு தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. நாங்க இல்லன்னு. ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், கலைஞர் உண்மை திட்டம் ஒரு உதாரணம் சொன்னாரு. இத்தனை கோடி பேர் இருக்காங்க, 2 லட்சம் 2 கோடி பேர் மேல இருக்காங்க. ஆனா கொஞ்சம் பேருக்கு தான் ஏங்க யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க தாங்க கொடுக்கும். அதான் உதாரணத்துக்கு சொன்னேன். ஐஏஎஸ் ஆபிசர் லேடிஸா இருந்தா அவங்களுக்கு எப்படிங்க அந்த 1000 ரூபாய் கொடுப்பாங்க? நான் சொல்றேன், ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில பொதுவா தாங்க சொல்லுவாங்க, இவங்க பிரிச்சுலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன், ஏதோ வாதத்துக்குன்னா சில விஷயத்த பேசணும்னு பேசக்கூடாது. ஆனா ஒத்துக்கிறோம், நாங்க காங்கிரஸ் கட்சி என்ன ஒத்துக்கிறோம்,
கண்டிப்பா வந்து முதல்வர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருங்க, மந்திரிகள் செய்யணும்னு நினைக்கிறாருங்க, மேல் அதிகாரிகள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கீழே இருக்கிற அதிகாரிகள் சரிப்படலைன்னா கண்டிப்பா அதுல அதிகாரிங்க பல கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க. ஏன்னா வந்து திமுகவுக்கு விரோதமாகவும் காங்கிரஸுக்கு விரோதமாகவும் செய்யணும், அவங்கள ஓட்டு பேங்கிங் குறைக்கணும். உண்மையா சொன்ன அண்ணனுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரு இல்லையா, ஓட்டு பேங்கிங் குறைக்கணும்னு சொல்லிட்டு இது பரவலா இது வந்துட்டு வேசார்படி பெரம்பூர்ல மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் இருக்கு. அதனால நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வேண்டுகோள் தான் இந்த ஆட்சிக்கு இந்த அரசுக்கு என்ன வேண்டுதல்னா, நீங்க கண்டிப்பா அவங்க மேலும் கவனம் செலுத்தணும். இல்லன்னா நீங்க சொல்ற அந்த அற்புதமான திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சென்றடையாது. அது சென்றடைகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டியது அரசின் தார்மீக கடமையாகும். சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இதுல முதல்ல ஐயா வைத்தியலிங்கம் அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவர் வந்து நான் மக்களை வந்து கொச்சைப்படுத்துறேன்ற மாதிரி திரிச்சு பேசினார். நான் சொல்கிறது, மக்களை நீங்கள் குறைச்சி நீங்கள் மக்களை இழிவாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, 2.25 கோடி பேர்த்துக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னும் அந்த 2.25 கோடி குடும்பங்கள், ஏன்னா ஒரு ஆவரேஜாக நீங்கள் குடும்பத்துக்கு இன்றைக்கி 7.5 கோடி மக்கள், 8 கோடினே வச்சுக்கிங்களேன், ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னா உங்களுக்கு எவ்வளோ 2 கோடி மக்கள். ஸோ சற்று ஏறக்குறைய எல்லா கார்டுக்கும் நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அப்போ இந்த 1000 ரூபாய்ங்கிறது என்ன பெரிய அமௌண்ட்டாக? ஒரு டெய்லி 33 ரூபாய். இந்த 33 ரூபாயை நீங்கள் கொடுக்கறனால வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெரிய அளவுக்கு போயிடும் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுடைய அரசியல் புரிதலை என்னங்கிறது எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இதில் வேற அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லா மாநிலமும் இதை பார்த்து காப்பி அடிக்குது. காரணம் என்னன்னா சார், கல்லாவிலிருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஆகச்சிறந்த அறிவு தேவையில்லை, ஒரு தொலைநோக்கு பார்வை தேவையில்லை. நான் ஆட்சிக்கு நாளைக்கு வந்தா கூட என்ன 1000 என்ன 2000 கூட கொடுத்துட்டு போவேன். அப்போ இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் வந்து இன்னைக்கு 8,35,00,000 கடன்ல இருக்கிறோம். நீங்க சர்ப்ளஸ் நீங்க பட்ஜெட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க 10,000 1 லட்சம் கூட கொடுங்க. காங்கிரஸ்ல ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுப்போம், டக்கா டக் டக்கா டக்குன்னு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம்னு. நீங்க அந்த மாதிரி கூட கொடுங்க. வெறும் 33 ரூபாய் ஒரு நாளைக்கு. ரெண்டாவது, இதை கூட மாசம் மாசம் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய். அட்லீஸ்ட் ஒரு தடவை அந்த 12,000 ரூபாயை கொடுத்தீங்கன்னா ஆச்சுக்கு ஒரு 2 மாடு வாங்கி வளர்த்தலாம், ஒரு 4 ஆடு வாங்கி வளர்த்தலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பொட்டி கடை வைக்கலாம். எதுக்காவது அந்த பணத்தை முதலீடா வச்சு அவன் தொழில் பண்ணி இன்னும் சம்பாதிப்பான். நீங்க 1000 ரூபாயை கொடுத்து அந்த மக்களை வந்து நீங்க செலவு பண்ண வைக்கிறீங்களா நீங்க? அப்ப இந்த பணம், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கடல்ல கரைச்ச பெருங்காய மாட்டா. இல்ல நீங்க ஒரு நிமிஷம் பேச விடுங்க. இல்ல, மக்களின் குரல் நேர இணைந்திருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன் நானு. மக்கள் நேரறையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் மக்களின் குரல். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444211066. மக்களின் குரல் நிகழ்ச்சியில் திருவாரூரிலிருந்து இமாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் இமாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க இமாம், சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க இன்றைய தலைப்பை ஒட்டி. திராவிட மாடல் ஆட்சி, தளபதி ஆட்சி நல்லா தான் இருக்கு மேடம். 1000 ரூபாய் பணம் கொடுக்கறதால குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப்பா தான் இருக்கு. அது இல்லாம மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வில்லேஜுக்கு வந்து ஒரு 5 மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து பாக்குறாங்க. வில்லேஜ்ல வந்து சுகாதார சீர்கேடு நிறைய இருக்கு. அதை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்து நல்ல பேர் தான் ஏற்படும் மேடம். சரிங்க சரிங்க இமாம், நன்றி நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. சொல்லுங்க சார். ஓகே, இப்போ இமாம் அவர் எந்த சார்பில் இருந்து பேசுறாருங்கிறது நமக்கு தெரியாது. நீங்க சமூக ஆர்வலர் வேற சொல்றீங்க. ஒரு சமூகம், ஒரே நிமிஷம். இப்போ நம்ம குங்ஃபு விஜயனுடைய இதுக்கு வருவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லாம் எக்ஸ்ட்ராடியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாரு. அதாவது இது வந்து ஒரு அதிகாரிக்கு அந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வைத்தியலிங்கம் சொன்னார். இவர் பேசும்போது கடந்த இதில் சொன்னார், தமிழ்நாடு பூரா இதே தான் நிலைமையாக இருக்குது அப்படின்னாரு. இல்லை, முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை சேர்த்து சொன்னார், கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அது போன்ற எதிர்க்கட்சி அதிகாரிகள் அப்படி செய்யலாம். இன்னைக்கு அப்ப இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் அந்த மாதிரி இருக்காங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப என்னுடைய கேள்வி, தமிழ்நாடு பூரா நீங்கல்ல கட்சிக்கு வந்துட்டு தலைமை ஓட்டு வங்கி, திமுக காங்கிரஸ் ஓட்டு வங்கி குறைக்கணும், மக்கள்கிட்ட கெட்ட பேர் உண்டாக்கணும். ஒரே நிமிஷம், நான் சொல்றது அதிகாரிகள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க?
அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க குங்ஃபு விஜயன். அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க? ஆமாங்க, சில இல்ல, விஷயம் இல்ல, பதில் மட்டும் சொல்லுங்க. அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டு தான் எந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இப்ப இருக்காங்க? ரூலிங் பார்ட்டி தான், அதுல யாருமே மறுக்கல. ஒரே நிமிஷம் விஜயகுமார் இருங்க. அப்போ ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் சரியா வேலை பார்க்கல, அதுதானே எங்க அர்த்தம். எங்கனால போயிட்டு ஒரு ஆபீசரை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்கள நாங்க அப்பாயிண்ட் பண்ணல. நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது யாரு? உங்களை மாதிரி அரசியல்வாதிகளை, எம்எல்ஏக்களை எம்பிக்கள் ஆக்கிட்டு மந்திரிகள் ஆக்கிட்டு நீங்க அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆபீசர்களை கரெக்டா மேனேஜ் பண்ணி மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு வருவீங்கன்னு தானே நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம். நீங்க பழிய பூராமே வந்து நீங்க பண்ற உங்களுடைய ஆட்சி சரியில்லாத பூரா பழிய தூக்கி அவர் அதான் சொன்னா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறாரு. இல்லன்னா ஐயா வைத்தியலிங்கம் கோச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு உங்க ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி எப்படி நேரடியா சொல்றது? அதனால அந்த பழிய வந்து அதிகாரிகள் மேல போட்டு அதிகாரிகள் தான் இப்படின்னா அதிகாரிகளை மேனேஜ் பண்றதுனால தான் அப்படி. அதனாலதான் நான் போன தடவை ஒரு மந்திரிமார் பள்ளிக்கல்வித்துறையில என்ன நடக்குதுங்கிறத நான் வெளிப்படையா சொன்னேன். அப்ப எந்த துறையிலுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கலன்னா என்ன நடக்கும்? அடுத்தது ஒரு நிமிஷம் இல்ல, திண்டுக்கல்லில் இருந்து ஸ்ரீனிவாசன் இணைகிறார். வணக்கம் ஸ்ரீனிவாசன். வணக்கம். நேரலையில இணைஞ்சிருக்கீங்க. நீங்க தொலைக்காட்சியை பார்க்க வேண்டாம், தலைப்பை ஒட்டி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மக்களின் குரல் இது. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், உங்களோட கருத்துக்களுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். தரமான கல்வி இலவசமாக, மருத்துவம் இலவசமாக, ரோடு இலவசமாக, கரண்ட் இலவசம், மகளிருக்கு உதவி தரேன், புரி பாசு கொடுக்குறேன், ஆண்களுக்கு தான் கொடுக்கலாம். கொஞ்சம் பெண்களுக்கு மட்டும் கொடுத்தா ஆண்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா? முதல்ல மதுக்கடையை மூடணும். நாட்டுக்கு வந்து என்ன தேவை? கல்வி, மருத்துவம், ரோடு, கரண்ட் தேவை மேடம். அவ்வளவுதான். சரிங்க, நன்றி 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 ஸ்ரீனிவாசன் சார். உங்களோட நிறைவான கருத்துக்களை வந்து நம்ம தொடங்கிடலாம். அப்ப இந்த மாதிரி வந்து அதிகாரிகள் சரியா வேலை செய்யலனாவே ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு தான் சார் அர்த்தம். அதிகாரிகள் நல்லா வேலை செய்யறாங்கன்னா ஆட்சியாளர்கள் அருமையா ஆண்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் அடிப்படை புரிதல். அப்ப இவரே வந்து என்ன சொல்றாரு? இவரே பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு, திமுகவினுடைய ஆட்சி வந்து சரியில்லைன்னு சொல்றாரு. அப்போ இதுல வந்து நமக்கு என்ன? நமக்கு திமுகவோ அண்ணா திமுகவோ நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நமக்கு மக்கள் நல்லபடியா இருக்கணும். இன்னைக்கே வந்து இப்ப அதிமுக கூட விமர்சனம் என்னன்னா, எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடைசியா தேர்தல் வர கொஞ்சம் அந்த 2.5 வருஷம் தான் வந்து மக்கள் பணியை பார்த்தாங்க. நல்லா பார்த்தாங்க, நான் பார்க்கலன்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னத்தை பண்ணீங்க? கூவத்தூர் கூத்து எந்தெந்த இடத்துல ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். இங்கிருந்து சென்னையிலிருந்து ஒரு கோஷ்டி கூவத்தூருக்கு போறது, கூவத்தூர்ல இருந்து ஒரு கோஷ்டி சென்னை வர்றது, வழியில மீட் பண்றது, காம்பவுண்ட் எட்டி குதிக்கிறது, அங்க போறது இங்க போறது. எப்பயாவது அந்த இடத்துல தமிழ்நாட்டுல மக்கள்னு இருக்காங்க, நமக்காக ஓட்டு போட்டவங்க இருக்காங்க, நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு நாள் யோசிச்சிருப்பீங்களா அந்த காலகட்டத்தில்? அதிமுகவை பார்த்து நான் கேட்கிறேன். அப்ப அந்த கூவத்தூர் கூத்துனே வந்துச்சு அது. அப்ப இன்னைக்கு வரைக்குமே உங்க உட்கட்சியில பிரச்சனை இருக்கிற போது வெளியே நீங்க மக்களுக்கு நீங்க என்னைக்கு சமாளிக்க போறீங்க? அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் பூராமே அவங்க கிட்ட நமக்கு வருது இல்ல. திமுக விளக்கம் என்ன அப்படின்னா, அவரை தேர்ந்தெடுத்தது நீங்க சொன்ன மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருந்தால் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் என்ற பயம் இருந்திருக்கும். அவரை தேர்ந்தெடுத்தது அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அதனால அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தானே இருந்தார். சூப்பர். அப்படிங்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு யார் ஓட்டு போட்டா? சீஃப் மினிஸ்டர் நம்ம எங்கேயாவது ஓட்டு போடுறோமா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை வந்து டெபுட்டி சிஎம் உட்கார வச்சிருக்கீங்களா? யார் ஓட்டு போட்டு கொண்டு வந்தீங்க? அப்ப நீங்க அதிமுகவை பார்த்து மட்டும் தான் நீங்க கேட்கணுமா? திமுகவை பார்த்து நம்ம கேட்க வேண்டாம். முதல்வருக்கு நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டத்துல நம்ம வந்து முதலமைச்சருக்கும் ஓட்டு போடுறதில்ல, பிரதம அமைச்சருக்கும் போடுறதில்ல. நம்ம போறது எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறோம், எம்பிக்கு ஓட்டு போடுறோம். எம்எல்ஏக்கள் சேர்ந்து முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்பிக்கள் சேர்ந்து பிரதம மந்திரி ஏற்படுத்துறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சாதகமா வர்ற மாதிரி அந்த ஒரு எலெக்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்திக்கிறது தவறான வாதம். அப்ப நான் கேட்கறது இன்னைக்கு விழுப்புரத்துல இருந்து பூபாலன் காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் பூபாலன், மக்களின் குரல், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் இன்றைய தலைப்பை ஒட்டி. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம் சார், எனக்கு கேக்குது. நீங்க தொலைக்காட்சியை பார்க்காதீங்க மேடம். சொல்லுங்க. விழுப்புரத்துல பேசுறேன் மேடம். இந்த நாள் இப்ப பேசுனவங்க அத்தனை பேருமே அவங்கவுங்க கட்சிக்கு தான் ஒத்து கொடுக்குறாங்க. திரு நந்தகுமார் அவர்கள் மட்டும்தான் வந்து மக்களுக்காக என்ன குரல்ல கொடுக்கிறாரு. இதுதான் என்னோட கருத்து மேடம். அவரு தான் வந்து இலவசத்தை வந்து மக்களுக்கு 57 வருஷமா
கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் யாருமே முன்னேற்றம் வரல. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு 2 கட்சியும் சேர்ந்து செய்யணும். 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இலவசத்துகள் வேண்டாம், இது 2 பேரும் சேர்ந்து செஞ்சா மட்டும்தான் இது வந்து நாடு நல்லபடியா போவோமே தவிர இது இல்ல இவங்க இன்னும் அடுத்த வாட்டி இன்னும் இலவசம் போவோம். நிதி ஆதாரங்கள் இப்ப ஒருத்தர் குற்றவாளி சொன்னாரு, நிறைய விஷயங்கள் சேர்க்கணும் நிறைய சொன்னாரு, ஆளுங்களை சேர்க்கணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் நிதி ஆதாரம் எங்கிருந்து வரும்? இலவசத்தை கட் பண்ணாலே வரும். இலவசத்தை கட் பண்ணணும். எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும் மேடம். இது 2 பேரும் சேர்ந்து செய்யாம எந்த விஷயத்தை எதுவுமே இது உட்படாது மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், இப்ப அதிகாரிகள் சுப்பிரமணியன் இன்னைக்கு போய் பிடிச்சிருக்கிறாரு, சில விஷயங்களை அதிகாரிகளை பிடிச்சிருக்கிறாரு. அந்த அதிகாரிகள் மட்டும்தானே குற்றம் செய்யறாங்க, அரசியல்வாதிகள் தான் மேக்சிமம் குற்றம் செய்யறாங்க. அந்த அரசியல்வாதி கீழே இருக்கிற கான்ட்ராக்டர் கீழே இருக்கிற வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் யாரு போய் பிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது? ஒரு ரோடே போடுறது இல்ல, அது யார் கண்டுபிடிக்கிறது? இது மக்களுக்கு உண்டான ஒரு விஷயத்த திரு நந்தகுமார் அவர்கள் பேசுறது உண்மையா நேர்மையா பேசுறாரு. மீது அனைவரும் அவங்க கட்சிகளுக்கு விட்டு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். நாட்டு மக்களுக்காக செய்யல அவங்க. சரிங்க சார், நேரலையில் தூக்கி பிடிக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு செய்யணும் மேடம். இது எப்போ எங்களை மாதிரி மக்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வருமோன்னு தெரியல மேடம். சரிங்க சார், நன்றி. வைத்தியலிங்கம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அதிகாரிகள் தவறு செய்தால் அதிகாரிகள் இல்ல நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க, எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டேன். இல்ல அவருடைய நிறைவான கருத்துக்களுக்கு நான் வர முடியும், அதுக்காக தான் டைம் ஆயிடுச்சு, அதுக்காக தான். அதாவது நந்தகுமார் சார் தொடர்ந்து வைத்த கருத்துக்களை அனைத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வைத்தியலிங்கம் சார் இருக்கிறீங்க. நீங்க தான் இப்ப பேசணும். அதாவது என்ன அப்படின்னா, அதிகாரிகள் தவறு செய்தாலும் அதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் தான். அதற்கான பதிலை தான் உங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல, அதிகாரிகள் வேறு அரசு வேறு என்பதல்ல. அதனால அதிகாரிகள் செய்த தவறுக்கு பொறுப்பேற்க முடியாது என்று எந்த அரசும் சொல்ல முடியாது. நிச்சயமாக. ஆனால் அதற்குரிய கவனத்திற்கு கொண்டு வந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்பதுதான், எடுப்பார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. இன்னும் சொல்ல போனா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு, அமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரும்போது அவைகள் உடனுக்குடன் கவனம் செலுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் இந்த ஆட்சிக்குரிய சிறப்பு. இந்த ஆட்சிக்குரிய சிறப்பே ரெஸ்பான்சிபிள், பொறுப்பேற்கிற பொறுப்பான அரசாக இருக்கிறது தான் இந்த அரசு ஆட்சிக்கு சிறப்பு. அதைத்தான் தளபதியுடைய அரசு மேற்கொண்டு வருகிறது. இன்றைக்கு அகில இந்தியாவிற்கும் நீங்க ஒன்ஸ் நீங்க சொல்றீங்க மாற்று கருத்து இருக்கலாம். அவர் அந்த பயனாளிகளுடைய இடத்திலிருந்து பேசுகிறாரா அல்லது விமர்சனம் செய்கிற இடத்திலிருந்து பேசுகிறாரா என்பது நந்தகுமார். ஆனா பயனாளிகளுடைய இடத்திலிருந்து சிந்தித்து பார்த்தால், அவர்களிடத்தில் ஒரு ஆய்வு செய்தால் இவருடைய கருத்து மக்களிடம் ஈடுபடாது என்பது தெரியும். ஏனென்றால் இன்னைக்கு ஒன்ஸ் இது 1000 இன்னைக்கு சில மாநிலங்களிலே 2000, 2500 வரைக்கும் போயிட்டாங்க. இனிமேல் வருகிற ஆட்சிக்கு வருகிற யாரா இருந்தாலும் இந்த உரிமையை பறிக்க முடியாது. இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த உரிமையை பறிக்க முடியாது. பறித்தால் மக்களால் தூக்கி எறியப்படுவார்கள் என்ற நிலை வரும். அதனால இனிமே 2 steps ஃபார்வர்டு தான் தவிர 2 steps backwards என்று வர முடியாது. சரிங்க சார், இதை உங்களோட நிறைவான கருத்தா நான் எடுத்துக்கிறேன். விஜயகுமார் சார், நிறைவான கருத்து சரிங்க சார், நன்றி சார். விஜயகுமார் சார், நிறைவான கருத்துக்கள். நேயர்கள் பேசினாங்க. திருவாரூர்ல இருந்து ஒருத்தர் பேசினாரு, அவரும் அதிகாரிகள் சரியில்லைன்னு பேசினாரு. திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர் பேசினாரு, அவரும் ரோடு வசதி இல்லை, அந்த வசதி இல்லை, பெண்களுக்கு மட்டுமே எல்லாம் செய்கிறீங்களே, ஆண்களுக்கு என்னன்றதை கேள்வியாக வச்சார். விழுப்புரத்தை சேர்ந்தவர் நந்தகுமார் அண்ணா அரசியல் விமர்சகர், அவர் அப்படித்தான் பேசி ஆகணும். நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர், எங்கள் ஆட்சியில் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை பற்றி தான் நான் பேச முடியும் என்பதை சொல்லிக்கிறேன். அதேமாதிரி அவர் கேட்குறாரு, அதாவது இது 57 ஆண்டுகளில் திராவிட இயக்கம், அண்ணனும் பேசும்போது திராவிட இயக்கம்ன்றாரு. நான் ஒன்று சொல்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு கூட்டத்துக்கு போறாரு. அங்க ஒரு பெண்மணி ஒரே நிமிஷம் அந்த பெண்மணி ஈர சேலையை காய வச்சுருக்காங்க. என்ன அந்த அம்மா இப்படி இருக்காங்க, கட்டிக்கிறதுக்கு சேலை கூட இல்லாத தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள், இங்கே மிட்டாதாரர்களும் மிராசுதாரர்களும் ஆழ்ந்தவர்கள் அல்ல தமிழ்நாடு. இதுக்காக இடஒதுக்கீடு, எதுக்காக இந்த மானிய மகளிர் இந்த திட்டங்களை அறிவிக்கிறது அரசாங்கம்னா அந்த மக்களை கை தூக்கி விடவே தான் தவிர, இப்போ கூட இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறதுன்னா திராவிட இயக்கங்கள் கல்வியில் அவங்களுக்கு கொடுத்து கல்வியில் இன்னைக்கு உயர்ந்து நிற்கவே தான். வட இந்தியா அப்போ வாழ்ந்தது, தெற்கு இன்னைக்கு வாழ்ந்ததுன்னா கல்வியில் புரட்சி செய்வதான், கல்வியில் நம் மாணவர்கள் பயின்று வருவதுதான்.
இந்த கல்வி நன்றி சார், நன்றி. விஜயன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரையில். சொன்னார் ஒரு உதாரணம். காங்கிரஸ் கட்சியில வந்து எங்களுடைய ஐயா காமராஜர் ஒரு காலத்துல மந்திரிமார்களே ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட இருந்திருக்காங்க. அது உதாரணம்லாம் நாங்க நிறைய சொல்ல முடியும். அது வேண்டாம். இப்ப என்ன ஒரே ஒரு அதிமுக அரசியலையும் சரி, அவங்க இருக்க காலத்திலும் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலும் சரி, நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க, நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தலைவர் திரு கருணாநிதி அவர் இருக்கும் போதும் சரி, இப்போ நம்முடைய மு க ஸ்டாலின் திரு தளபதி அவர் இருக்கும் போது நிறைய திட்டங்களை கொண்டு, அதுல எந்த மாறு கருத்து கிடையாது. ஆனா என்னன்னா மக்கள் கிட்ட போய் சென்றடையணும். இதுதான் உங்களுடைய நிறைவான கருத்து. மக்கள்கிட்ட சென்றடையணும். மக்கள்கிட்ட சென்றடையலாம். அது எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசாங்கம், மக்கள் அதுக்கான வந்துட்டு கண்டிப்பா பதிலை கொடுப்பாங்க. சரிங்க சார். எனக்கு பயமே வைத்தியலிங்கம் ஐயா சொன்னாரு, இது கொடுத்ததுதான் இனிமேல் நிறுத்த முடியாது, இனிமேல் வரவங்க அதிகப்படும். அதுதான் என்னுடைய பயமே. இப்போ நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கும் போதே மாதத்துக்கு 2250 கோடி, வருஷத்துக்கு 27,000 கோடின்னா நீங்கள் இன்னைக்கு வரப்போறீங்க என்ன பண்ணுவாங்க? இது ஏலம் விடுற மாதிரி 1000, 2000, 3000, 4000, 5000ன்னு போயிட்டு இருக்கும். அப்போ இது எங்கே போய் நிற்கிறது? நீங்கள் அந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுங்க. நான் தான் சொல்றேனே, மாதம் 1 லட்ச ரூபா கொடுங்க. எங்கிருந்து வரப்போகுது? சட்டியில் இருக்கணும்ல. சட்டியில் இல்லாம அகப்பையில இருந்து எங்க கொண்டு வர போறீங்க? கடனை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆட்சியாளர்கள் எதுக்கு சார்? நான் போய் அந்த சீட்ல உட்கார்ந்தா கூட நான் கொடுப்பேனே, கடனை வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கு பூரா என்ன இன்னைக்கு ஒரு பலம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, என்ன பண்ணாலும் சரி, கடைசீட்ல இந்த தேர்தல் நேரத்துல வந்து நம்ம எந்த கட்சியோட சேர்ந்தோம்னா, கூட்டணி பலம் இருந்தா ஜெயிச்சிருவோங்கிற அந்த ஒரு குருட்டு நம்பிக்கை ஏன்னா இன்னைக்கு நம்மள மாதிரி ஆளுங்களும் அதை தான் யதார்த்தமா இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இது மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை தராது. மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். கடைசியில் என்ன பண்ணாலும் அரித்தமெட்டிக் தான் ஒர்க் ஆகுதுங்கிற அந்த இடத்துல வந்துட்டு, சரி சார் நீங்க எங்களோட வாங்க சார், கூட்டணி வாங்க சார், இங்க வாங்க சார், அங்க வாங்க சார்னு ஒரு 10 கட்சியை கூட ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறனால மக்கள் காலம் பூரா புலம்பிக்கிட்டு இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு 1000 ரூபாய் பெரிய அமௌண்ட். விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி மேடம். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.